அன்பான மக்களே, நம்மளோட விஜய் டிவியில் நீ நான் காதல் சீரியல் வந்து செம்ம சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க. பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு செம்மையாக வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முரளிக்கு வந்து ஒரு செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க நம்மளோட அபிராகம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முரளியோட சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து முரளிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை ஏற்பாடு பண்ணது வந்து அபியும் ராகவும் அப்புறம் அவங்க தம்பி இருக்கார் இல்லையா, அவங்க 3 பேரும் தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது வந்து முரளிக்கு தெரியாது. அதனால் வந்து முரளி வந்து பயந்து போய் வந்து அதாவது எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பாட்டி சொல்லுவாங்க, இம்மா நீ யாருன்னே தெரியாது, அஞ்சலி தான் அஞ்சலியோட ஹஸ்பண்ட் இவர், அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி பழசெல்லாம் மறந்துட்டாருன்றதுக்காக நீ வந்து இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க. அப்போ சுந்தரி சொல்லுவாங்க, அதானே நீ யாருன்னே தெரியாது, எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை வந்து ஓன் சொந்தக்காரன் முறை பையன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எங்கள் வீட்டு பொண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணிக்காரு, நீ இங்கேருந்து கிளம்பு, யார் உனக்கு சொன்னால், நீ இடம் தெரியாமல் வந்துட்டியா, இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாது, இவர் தான் என்னோடய அத்தான், என்னோடய மாமா, என்னோடய சொந்தம், நான் வந்து எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவர் ஐயோ என்னடா பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபி ராகவ் எல்லாருமே வந்து பயங்கரமாக செம்ம ஹாப்பியாக சிரிச்சிட்ருப்பாங்க. நல்லா மாட்டிக்கிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஏற்பாடு தான் அந்த பொண்ணு. அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. இந்த சீரியலில் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. நீ நான் காதல் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான். நம்மளோட ராகவும் அபி இப்போ வந்து ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா 2 பேரும் டாம் அண்ட் ஜெரியாக வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்.